உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கு இடையிலான ஆரோக்கியமான போட்டி என்பது வழக்கமான ஒன்றாகும். தமிழகத்தில் பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு, ஆந்திராவில் கூகுள் நிறுவனம் 1.31 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தொடர்பான அறிவிப்பு நாடு முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறது. அதேவேளையில் ஐடி ஹப்பாக இருக்கும் கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் உள்கட்டமைப்பு, குண்டும் குழியுமான சாலைகள், போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. பெங்களூருவைச் சேர்ந்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன சிஇஓ ராஜேஷ் யவாஜி பெங்களூரு உள்கட்டமைப்பை விமர்சனம் செய்தார். இதற்கு பதிலளித்த ஆந்திர அமைச்சரும் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகனுமான நாரா லோகேஷ், நீங்க விசாகப்பட்டினம் வரலாமே என கேட்டிருந்தார். பெங்களூருவில் இருக்கும் ஐடி நிறுவனங்களை விசாகப்பட்டினம் வரலாம் என்று ஓபனாகவே நாரா லோகேஷ் அழைப்பது கர்நாடகாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகா துணை முதல்வர் சிவக்குமார், உங்களால் பெங்களூரு உள்கட்டமைப்பை ஒருபோதும் ஒப்பிட முடியாது என்றார். இந்த சூழலில் கூகுள் நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் 1,31,00,000 கோடியை முதலீடு செய்கிறது என்ற செய்தி உலக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இதை வைத்து மீண்டும் கர்நாடகாவை நாரா லோகேஷ் சீண்டியிருக்கிறார். அதாவது ஆந்திர சாப்பாடு ஸ்பைசியாக இருக்கிறது என சொல்கிறார்கள். நம்மோட முதலீடும் ஸ்பைசியானதுதான். இதனால் சில அண்டைய மாநிலங்கள் வயிறெறிய தொடங்கிவிட்டன என நாரா லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். இதற்கும் கர்நாடகாவிலிருந்து ஷார்ப்பாக பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உதவியால்தான் ஆந்திர பிரதேச முதலீடுகளை இருப்பதாக கர்நாடக அமைச்சர் சந்தோஷ் விமர்சனம் செய்துள்ளார். வயிறு எரிகிறதா என்று நாரா லோகேஷ் பேசியது உள்கட்டமைப்பு தொடர்பாக ஆந்திரா கர்நாடகா இடையிலான வார்த்தை போரை உக்கிரமாக்கி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.